ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். தொகுதி மறுவரையறை தொடர்பாக டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றன. மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெறும் கூட்டத்தில் திமுகவின் சார்பில் TR பாலு பங்கேற்றிருக்கிறார். விசிகாவின் சார்பில் ரவிக்குமார், காங்கிரசின் KC வேணுகோபால், கபில் சிபல், ஆம் ஆத்மியின் சார்பில் சஞ்சய் சிங் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். தொகுதி மறுவரை தென் மாநிலங்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என்று சோனியா காந்தி சாடியிருந்தார். தமிழக முதல்வர் ஸ்டாலின், தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஆகியோரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். மக்கள் தொகையின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை மாற்றி அமைப்பதே தொகுதி மறுவரை. இதற்கு இந்தியா கூட்டணியின் சார்பில் தற்போது இது தொடர்பான கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே தமிழகத்தில் திமுக இதனை கடுமையாக எதிர்த்திருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் இதனை கடுமையாக எதிர்த்து நாளை கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்தியா கூட்டணியின் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இந்தியா கூட்டணியிலிருந்து முக்கிய தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தொகுதி மறுவரையறை தென் மாநிலங்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என்று சோனியா காந்தி சாடியிருந்தார். தமிழக முதல்வர் ஸ்டாலின், தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஆகியோரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விசிக காங்கிரஸ் சார்பிலும் அதில் பங்கேற்றிருக்கிறார்கள். காங்கிரசின் சார்பில் KC வேணுகோபால் பங்கேற்றிருக்கிறார். விசிகாவின் சார்பில் ரவிக்குமார் MP பங்கேற்றிருக்கிறார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தத்தை கொண்டுவர மத்திய அரசு தீர்மானித்திருக்கிறது. இதற்காக நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டம் கூட இருக்கிறது. இந்த நிலையில் அதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றன. இது தென் மாநிலங்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என்று எதிர்த்திருக்கிறார் சோனியா காந்தி. இந்தியா கூட்டணியின் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜீவிடம் கேட்டு பெறலாம். ராஜீவ், தொகுதி மறுவரையறை தொடர்பா இந்தியா கூட்டணியோட ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கு. என்னென்ன முக்கியமான முடிவுகளை இதுல எடுக்க போறாங்க? இந்தியா கூட்டணியோட நகர்வு என்ன? கூடுதல் விவரம் ராஜீவ். விக்னேஷ், அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை ஏற்கனவே இந்தியா கூட்டணி, அதாவது எதிர்கட்சிகள் வந்துட்டு தொடர்ந்து தங்களுடைய அந்த எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். இதற்கான காரணம் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு அந்த மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இந்த மசோதாக்கள், குறிப்பாக இந்த மகளிர் இடஒதுக்கீடு 33% இடஒதுக்கீட்டை சாத்தியமாக்கும் திருத்த மசோதாவாக பார்க்கக்கூடிய மகளிர் மசோதா, அதே போல இந்த எல்லை தொகுதி மறுவரை போன்ற இந்த உள்ளிட்ட இந்த மசோதாக்களை வந்துட்டு அமல்படுத்துவதற்காக இதனை நாடாளுமன்றத்தில் விவாதித்து அறிமுகப்படுத்துவதற்காக நாளை தினம் தொடங்கி 3 நாட்கள் அந்த நாடாளுமன்ற சிறப்பு அமர்வானது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நாளை தினம் அந்த நாடாளுமன்ற சிறப்பு அமர்வு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் இந்தியா கூட்டணி சார்பாக இந்த ஒரு ஆலோசனை கூட்டமானது தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கேவின் இல்லத்தில் அவர் தலைமையில நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திமுக சார்பாக TR பாலு, அதே போல VCK சார்பாக அதனுடைய MP ரவிக்குமார் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளை சேர்ந்த பல்வேறு உறுப்பினர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் இந்த மசோதாக்களை, மத்திய அரசினுடைய இந்த முடிவை எதிர்க்கும் வகையில இந்த வியூகத்தை வகுப்பது தொடர்பாக இந்த ஒரு ஆலோசனை கூட்டமானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எதிர்கட்சிகள் ஏற்கனவே இந்த கொள்கை முடிவுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. ஆனால் இந்த மசோதாவை கொண்டு வருவதற்கு இந்த சட்டமன்ற தேர்தல்கள் முடிவடைந்த பிறகு இது குறித்து அந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் மத்திய அரசு இந்த சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி இருக்கின்றார்கள். எனவே நாளை தினம் இந்த கூட்டத்தொடர் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இந்த மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது. எனவே இதற்கான வியூக வகுப்பதற்காக இது ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணி சார்பாக, அதை எதிர்கட்சிகள் சார்பாக ஒன்றிணைந்து அந்த இது போன்ற அந்த விஷயங்களை இதனை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் போன்ற விஷயங்கள் தொடர்பாகவும் மத்திய அரசினுடைய முடிவுக்கு எதிர்கட்சிகள் எவ்வாறு எதிர்வினையாற்ற வேண்டும் போன்ற விஷயங்கள், விவகாரங்கள் தொடர்பாக இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்க இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது அந்த கூட்டாக எதிர்கட்சிகள் இந்த செய்தியாளர்களை சந்திப்பு இருக்கிறார்கள். அப்பொழுது பல்வேறு விஷயங்கள் தொடர்பாகவும் இந்த என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக ராஜீவ், தென் மாநிலங்களின் முதல்வராகிய ஸ்டாலின் மற்றும்
ரேவந்த் ரெட்டி ஆகியோர் இதற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்தியா கூட்டணியில் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்று. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.